எல்லாருக்கும் வணக்கங்க. எனக்கு காய்கறினா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த சுண்டக்காய், பாகக்காய்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இந்த கசப்பு காய்கறிய எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க. வாங்க செய்வோம். இப்போ சுண்டக்காவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. ஒரு கோழிக்குண்டு சைஸ் அளவில் புளி எடுத்து அதை தண்ணி ஊற்றி ஊற விட்டுருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் சுண்டக்காவை போட்டு நல்லா வறுத்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி கலர் மாதிரி வரும். இப்போ உப்பு போட்டு இறக்கி வச்சுட்டு ஆற விட்டுருவோம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம். 4 ஸ்பூன் தனியா, முழு தனியாக இருக்குல்ல அது, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா 6லேருந்து 7 காஞ்ச மிளகா உங்களுக்கு உரப்பு ஏற்ற மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஜீரகம், மிளகு போட்டுக்கோங்க. இதையும் போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வறுத்து ஆற விட்டு மிக்சி ஜாரில் அரைச்சிக்குவோம். இதை சாம்பார் தூளாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதை சாம்பார் தூளாகவும் யூஸ் பண்ணலாம், உருளைக்கிழங்கு பொரிக்கலையும் போட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் போட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதே மிக்சி ஜாரில் ஒரு 3 தக்காளியை குறகுறப்பாக அரைச்சிருவோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம், மிளகா வத்தல், அதுக்கப்புறமா பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுட்டு அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் போட்டு வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரையில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதுகளையும் போட்டு மசால் பொடி நம்ம அரைச்சோம்ல வறுத்து அதில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு புளி கரைசலை ஊற்றிக்குவோம். இப்போ புளி கரைசலையும் போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நம்ம இப்போ தேங்காய் அரைச்சிக்க போகிறோங்க. வெறும் தேங்காய் மட்டும்தான் அரைக்க போகிறேன். அந்த தேங்காயையும் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கட்டியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க சுண்டைக்காய் 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டோம்னா சூப்பரான சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய வீடியோ சாமி கிச்சன் யூடியூப் சேனலில் இருக்குது, தேவைப்பட்டால் பாருங்கள். சுட சுட சோறாக்கி இந்த சுண்டைக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. சுண்டைக்காய் வத்தல் குழம்போட இந்த சுண்டைக்காய் குழம்பு, பச்சை சுண்டைக்காய் குழம்பு